ஹலோ விவர்ஸ். தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் 2025 1450 பணியிடங்களுக்கு வந்து அறிவிப்பாணை அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது மேக்ஸிமம் வந்து 10th மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து இதுக்கு இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட போகிறாங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாலும் கிராம உதவியாளர் மாதிரியே அந்தந்த தாலுக்காவில் இருக்கக்கூடிய அந்தந்த கிராமத்தில் வசிக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடச்சி உங்களோட 10th மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களை நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த நேர்காணலில் உங்கள்கிட்ட கிராம ஊராட்சி செயலாளர்னா என்ன, கிராம உதவியாளர்னா என்ன, கிராம ஊராட்சி நிர்வாகம்னா என்ன, பேரூராட்சி நிர்வாகம்னா என்ன, அங்கே இருக்கக்கூடிய வரிகள் என்ன, அங்கே உங்களோட ரோல் என்ன, அண்ட் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களோட ரோல் என்ன அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு ஃபுல் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 5 to 6 minutes பாருங்கள். உங்களுக்கு அந்த இன்டர்வியூவில் கேட்கப்படக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பதில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு உங்களோட நேர்காணலில் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் கிராம ஊராட்சி செயலாளர் அவரோட ரோல் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கிராம ஊராட்சி செயலாளர் பங்கு மற்றும் அதிகாரம். கிராம ஊராட்சி செயலாளர் என்பவர் கிராம ஊராட்சியின் நிர்வாக தலைவர் அல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் கிடையாது. அவர் ஒரு செயலாளர், அலுவலர், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் ஆர் ஆஃபீஸர் மட்டுமே. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவரின் கீழ் பணிபுரிகிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவருக்கு கீழ் வந்து பணிபுரிபவர் தான் அந்த கிராம ஊராட்சி செயலாளர். ஸோ அந்த செயலாளரின் கடமைகள் என்னன்னு பார்க்கலாம். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். மன்ற தீர்மானங்களை நிறைவேற்றுதல். ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்களால் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவது இவரின் முதன்மையான பணி. நிர்வாக ஆவண பராமரிப்பு. ஊராட்சி வரவு செலவு கணக்குகள், சொத்து பதிவேடுகள், பிறப்பு இறப்பு பதிவேடுகள் மற்றும் அனைத்து நிர்வாக ஆவணங்களையும் பாதுகாப்பாக பராமரித்தல் வந்து பார்த்திங்கன்னா இவரோட வந்து ரோல். ஓகேங்களா. கிராம சபை கூட்டங்கள். கிராம சபை கூட்டங்களை நடத்துவதற்கும் அக்கூட்டங்களுக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கும் பொறுப்பாவார். கிராம சபை தீர்மானங்களை பதிவேற்றுவது இவரின் முக்கிய கடமை. ஸோ அந்த கூட்டங்களை நடத்துறது, அதை ஆர்கனைஸ் பண்ணுறது இவர் தான் பண்ணணும். அங்கே என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ, அங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து பதிவேற்றம் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா இவரோட ரோல் தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த 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 கிராமத்தில் இங்கே இந்த கூட்டத்தில் இந்த டிசிஷன்ஸ் எடுக்கப்பட்டதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்லோட் பண்ணணும். அதுவும் வந்து இவங்களோட ரோல் தான். அடுத்து வசூல் பணி. ஊராட்சிக்கு சேர வேண்டிய வரிகள், வீட்டு வரி, தொழில் வரி போன்றவை கட்டணங்கள் மற்றும் பிற வருவாய்களை வசூல் செய்வதில் தலைவருக்கு உதவுதல். ஸோ இது வந்து தலைவர் கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருப்பீங்க. வீட்டு வரி, தொழில் வரி, அதுக்கப்புறம் வந்து இந்த குடிநீர் வரி, இந்த மாதிரியான வரிகள்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. திட்ட அமலாக்கம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா போன்ற அனைத்து மத்திய மாநில ஊரக வளர்ச்சி திட்டங்களையும் ஊராட்சி தலைவரின் வழிகாட்டுதலின்படி கள அளவில் அமல்படுத்துதல். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க கிராமத்துக்கு வரக்கூடிய அந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே தலைவர், ஊராட்சி தலைவர் கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதலின்படி கள அளவில் வந்து அமல்படுத்துறது நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ ஒரு வீட்டுக்கு வந்து பயன்படுறாங்க அப்படின்னா அங்கே முக்கியமான பங்கு உங்களோடது இருக்குது. நெக்ஸ்ட்டு அரசு தொடர்பு. ஊராட்சிக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கும் இடையில் ஒரு பாலமாக செயல்பட்டு அரசு அறிக்கைகள் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளுதல். ஸோ ஊராட்சிக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் வந்து ஒரு ஃப்ரிட்ஜாக இருப்பீங்க. ஸோ அரசு அறிக்கைகள் மற்றும் தகவல்களை வந்து பரிமாறிக்கிறதுல நீங்கள் முக்கிய ரோலாக இருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன அதிகாரம் இருக்குது, நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறமா உங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கும்ல, ஒரு ரைட்ஸ் இருக்கும்ல, அது என்னென்னு பார்ப்போம். ஸோ செயலாளரின் அதிகாரம். கிராம ஊராட்சி செயலாளர் ஒரு அலுவலர் என்பதால் அவருக்கு ஊராட்சி தலைவருக்கு இருப்பது போன்ற நேரடியான அதிகாரங்கள், உதாரணமாக தீர்மானம் நிறைவேற்றுவது கிடையாது. இருப்பினும் இவருக்கு சில நிர்வாக அதிகாரங்கள் உள்ளன. ஏன்னா இவர் ஒரு அலுவலர், இவருக்கு ஒரு தலைவர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் டிசிஷன் எடுப்பார். இவர் வந்து அவர் கீழே ஒர்க் பண்ணுறவர் தான். பட் இவருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சில ரைட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். நிதி பரிமாற்ற அதிகாரம். ஊராட்சி நிதியை கையாள்வதில் ஊராட்சி தலைவருடன் இணைந்து இரட்டை கையொப்பமிடும் அதிகாரம், ஜாயின்ட் சிக்னேட்டரி பவர் செயலாளருக்கு உண்டு. தலைவரின் கையொப்பம் இல்லாமல் பணம் பரிமாற்றம் செய்ய முடியாது. அதாவது நீங்களும் சைன் போடணும், ஆனால் நீங்கள் மட்டும் சைன் போட்டால் அது பாஸ் ஆகாது. அவங்களும் சைன் போடணும், நீங்களும் சைன் போடணும். பட் உங்கள் சைன் இல்லாமல் கூட வந்து பார்த்திங்கன்னா அது பாஸ் ஆகும், ஆனால் தலைவரோட சைன் இல்லாமல் அது பாஸ் ஆகாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உள்ளூர் ஊழியர் கட்டுப்பாடு. ஊராட்சியின் கீழ் பணிபுரியும் தற்காலிக ஊழியர்கள் அல்லது பிற பணியாளர்கள் மீது மேற்பார்வை செய்யும் அதிகாரமும் ஒழுங்கு நடவடிக்கையை பரிந்துரைக்கும் அதிகாரமும் இவருக்கு உண்டு. இறுதி முடிவு உயர் அதிகாரிகளிடமே இருக்கும். ஸோ வந்து இவர் முடிவு எடுக்கலாம், பட் வந்து அந்த டிசிஷன் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உயர் அதிகாரிகளிடம். அடுத்து தீர்மானங்களை நிறுத்தி வைக்கும் உரிமை. சட்டம் மற்றும் விதிகளுக்கு முரணான ஒரு தீர்மானம் ஊராட்சி மன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் அது குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலருக்கோ அல்லது மாவட்ட ஆட்சியருக்கோ புகார் தெரிவிக்க செயலாளருக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த விபிஎஸ்க்கும் விஏஓக்கும் ஒப்பீடு பண்ணலாம். ஸோ இதுவும் 10th குவாலிஃபிகேஷன் தான், அதுவும் 10th குவாலிஃபிகேஷன் தான். எதனால் வந்து இது ரெண்டுக்கும் வந்து குரூப் 4ல் ஆட் பண்ணாமல் இதை வந்து இந்த மாதிரி நேர்காணல் வச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கிற சம்மந்தப்பட்டதை நம்ம இப்போ பார்ப்போம். விபிஎஸ் மற்றும் விஏஓ ஒப்பீடு.
கிராம ஊராட்சி செயலாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஆகிய இருவருமே கிராம அளவில் பணிபுரிபவர்கள் என்றாலும் அவர்கள் வெவ்வேறு துறைகள் மற்றும் வெவ்வேறு நிர்வாக அமைப்புகளின் கீழ் செயல்படுகிறார்கள். அது என்னன்னு பார்ப்போம். ஸோ கிராம ஊராட்சி செயலாளர் விபிஎஸ், கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ. ஸோ இவங்க பணிபுரியும் துறை வந்து பார்க்கலாம். கிராம ஊராட்சி செயலாளர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை கீழே செயல்படுறாங்க. கிராம நிர்வாக அலுவலர் வருவாய்த்துறை கீழே செயல்படுறாங்க. ஸோ துறையே வந்து இது டிஃப்ரெண்ட்டு. நிர்வாக அமைப்பு வந்து விபிஎஸ்க்கு வந்து உள்ளாட்சி நிர்வாகத்தின் அடிப்படை அலகு, விஏஓக்கு வந்து மாநில அரசின் வருவாய் நிர்வாகத்தின் அடிப்படை அலகு. ரெண்டுமே வந்து அடிமட்ட லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பணிகள் தான். அடுத்து பணியின் தன்மை. ஊராட்சி மன்ற தலைவரின் தீர்மானங்களை செயல்படுத்தும் செயலாளர் வளர்ச்சி திட்டங்களை அமலாக்குதல். விஏஓக்கு வந்து அரசின் வருவாய் மற்றும் நில நிர்வாக பொறுப்புகளை கவனிக்கும் அலுவலர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து முக்கிய கடமை என்னன்னு பார்ப்போம். ஊராட்சி நிதியை கையாளுதல், குடிநீர், தெருவிளக்கு, சுகாதாரம் போன்ற உள்ளூர் சேவைகள் மற்றும் திட்டங்களை அமல்படுத்துதல். இது விபிஎஸோட முக்கிய கடமை. விஏஓக்கு நிலப்பதிவேடுகளை பராமரித்தல், அடங்கல் சிட்டா இதெல்லாம், நிலவரி வசூலித்தல், ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் போன்றவற்றை சரிபார்த்து வழங்குதல். அடுத்து நியமனம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழுவால் நேரடி நியமனம் செய்யப்படுகிறார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்படுகிறார். இது விஏஓ. நெக்ஸ்ட்டு மேலதிகாரி யாருன்னு பார்ப்போம். ஊராட்சி மன்ற தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர் இவங்களுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க செயல்படுவாங்க. இவங்க விஓஓ வந்து வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர் இவங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா செயல்படுவாங்க. சம்பளம் வந்து ஊராட்சி நிதியிலிருந்து அரசின் ஊதிய விகிதத்தின்படி பெறுகிறார். தற்போது அரசின் சம்பள பட்டியலில் வந்துவிட்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட் சேலரி. அடுத்து மாநில அரசின் கருவூலத்திலிருந்து பெறுகிறார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சேலரி தான். டிபார்ட்மெண்ட் வேறு இவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, எந்தெந்த ஆவணங்களை பாதுகாக்கணும், அதுக்கப்புறம் எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வச்சு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவங்க மாவட்ட குழுவால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவங்க மாநிலம் முழுவதும் நடக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாமினேஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இவங்க 2 பேருக்கும் வந்து டிஃப்ரென்ஷியேட் இவ்வளோ தான். ஸோ வந்து இவர் எந்த விதத்தில் வராரு, இவரோட கடமை என்ன, இவங்க எப்படி நியமனம் செய்யப்படுறாங்க, இவங்களோட மேலதிகாரி யார், இவங்க 2 பேரோட சம்பளம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம். ஸோ ப்ரொமோஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் விஏஓக்கு அவங்க வந்து 58 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து மல்டிபிள் ப்ரொமோஷன் போயிட்டே தான் இருக்கும். பட் அந்த மாதிரி ப்ரொமோஷன் வந்து இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இவங்க 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இதை தான் வந்து நாளைக்கு உங்களோட இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் இப்போ மட்டும் கிடையாது, நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை யாரெல்லாம் வந்து இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலும் கிராம ஊராட்சி செயலாளர், கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.